ஓகே, இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், என்தால்பி கால்குலேஷன் பண்றதுக்கான ஈக்குவேஷன் வந்து எப்படி எழுதணும்னு தான் பார்த்தோம். போன ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு மெத்தட் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து அடுத்த மெத்தட். ஓகே, இப்போ இங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the produced ரெண்டாவது என்ன கொடுத்தாங்க, calculate the standard enthalpy formation. ஓகே, calculate the standard enthalpy formation of benzene வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பென்சீன் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்ப நமக்கு வந்து பென்சீன் ஃபார்ம் ஆகுறதுக்கு நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ரியாக்ஷன் தெரியும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. என்ன தெரியும், அசிட்டிலின் வந்து நம்ம எடுத்துப்போம் இல்லையா. அப்போ வந்து அசிட்டிலினை நம்ம வந்து 3 மாலிகூல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பென்சீன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து எழுதக்கூடாது. ஓகே, அப்போ பென்சீனா நமக்கு என்னது, C6H6 இல்லையா. அப்போ C6H6 அப்படின்னா கார்பனையும் ஹைட்ரஜனையும் வச்சு தான் நமக்கு வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதணும். ஓகே, அப்போ நம்ம வந்து கார்பன் வந்து எடுத்துக்கணும், ப்ளஸ் வந்து ஹைட்ரஜன் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ ரெண்டையும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, C6H6 வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்போ 6 கார்பன் தான், இது 6 கார்பன் எடுத்துக்கணும். 6 ஹைட்ரஜன் வேணா வந்து 3 ஹைட்ரஜன் எடுத்துக்கணும். கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கணுமே தவிர, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பென்சீன் ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் வந்து நம்ம எடுத்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, இங்க கார்பன் அண்ட் ஹைட்ரஜன்னா கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான். அதே மாதிரி வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா H பிளஸ் வந்து நமக்கு வந்து O2 வாட்டர் மாலிகூல், அவ்வளவுதான் நம்ம வந்து எழுதணும். ஓகே, அதே மாதிரி வாட்டர் மாலிகூல் ஃபார்மேஷன் தான் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து நம்ம வந்து H2 வந்து நம்ம போட்டுக்க போறோம். ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1/2 O2 தான் போடணும். இப்போ நீங்க வாட்டர் ஃபார்மேஷன் அப்படின்னா வாட்டர் வந்து ஒரு மாலிகூல் தான் இருக்கணும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, அப்போ கார்பன் பிளஸ் O2 நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கால்சியம் கார்பனேட் கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ரியாக்ஷன் வந்து எழுதக்கூடாது. அதில் என்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்குதோ அந்த எலமெண்ட்ஸ் அந்த மாலிகுல தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா, மெயினாக வந்து பென்சீன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து யோசிக்கக்கூடாது, பென்சீனுக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து எழுதுவீங்க, அந்த மாதிரி எழுதக்கூடாது. கார்பன் அண்ட் ஹைட்ரஜன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜனை மட்டும் தான் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், மீத்தேன் பென்சீன் மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணணும்.